ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெதி விலாக். டுடே நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான். ஸோ ரொம்ப மந்த்து கழிச்சு வந்திருக்கோம். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாண்ட் வந்து பாப்பா விட்டுட்டு போயிட்டேன். அதுக்காக என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட்ஜெட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையில் இல்லை. அதனால் நெக்ஸ்ட் மந்த் கூப்பிட்டு போகிறேம்மான்னு சொன்னேன். பட் வந்து அவங்க சேடாகவே இருந்தாங்க. அதனால் மெரினா பீச்சுக்காவது கூப்பிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நானும் பாப்பாவை ரொம்பவும் மிஸ் பண்ணேன். பட் அவளுக்கு தெரியல. இன்றைக்கி வந்து ஒரு ரைட் போயிட்டு வரும்போதும் ஐயோ பாப்பாவை கூப்பிட்டு வந்தால் செம்மையாக இருந்திருக்குமே அப்படின்னு யோசித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பா எதுக்கு அழுகுறான்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து தண்ணியில் போயிட்டு இருந்தாங்க. யாரும் தண்ணிக்கு போகக்கூடாது, இவரும் தண்ணிக்கு போகக்கூடாதுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டார். ஸோ இவரையும் கூப்பிட்டு போய் கொஞ்சம் மிங்கிள் பண்ணலான்னு பார்த்தா அவரும் வந்து சப்போர்ட் பண்ணல, அழுக ஆரம்பிச்சிட்டார். ரொம்பவே பயப்படுறான். இதுவே வீடாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணியில் வந்து செம்மையாக ஆட்டம் போடுவார். ஆனால் பீச்னால பயப்படுறான். குயின்ஸ்லாண்டையும் அன்றைக்கி பயந்தான். ஸோ வாட்டர் ரைடுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வானவில் வந்துட்டு போச்சு. ஸோ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரை தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா பீச்சை பார்த்து ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. டைம் வந்து பீச்சுக்கு போகும்போது கூட பார்த்திங்கன்னா ராட்டினம் வந்து நான் சுற்றவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆச்சு, அந்த ஒரு ரீசனுக்காக போகலை. ஸோ அது இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராட்டினம் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ராட்டினம் நல்லா சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேவரெட் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு பஜ்ஜி, நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வித் சட்னி நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடில் போனால் கடல்லாம் நிறையவே இருக்கும். பட் வந்து அந்த சைடு போகிறது கிடையாது. ஸோ இந்த சைடு மட்டுமே நம்ம வண்டி பார்க் பண்ணாமல் அப்படியே மண்ணெல்லாம் நடந்து வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் மட்டும்தான் வந்து சூரிய ஒளி தெரியுது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா இருளோன்னு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்ம இருளோன்னு இருக்குது. அந்த சைடு வந்து பில்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ கிளைமேட் வந்து செம்மையாக வந்து பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் மழை பெஞ்சா எங்கடா ரொம்ப தொல்லையாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் வீட்டுக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ரிலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.